ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கான மெசேஜ். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1, 2. ஓகேவா? இந்த 2 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு ஹைப் ஒன்று பண்ணிட்டு வாங்க. நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகும். 2வது, உங்களோட எனர்ஜி கார்டோட கனெக்ட் ஆகும். அதனால தான் லைக் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு இந்த வாரம் அப்படின்னு பார்க்கலாம். அவர் கொடுக்குற பிளஸிங்ஸை கிளைம் பண்ணிக்கிற நீங்கள் அந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிளஸிங்ஸ் வருதோ அப்போ வந்து நீங்கள் கிளைம் த பிளஸிங்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, பைரட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இன்னைக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காரு பார்க்கலாம். அதாவது இந்த வாரத்துக்கான மெசேஜ். ஓகே, 3 கார்டு வந்திருக்குப்பா. ரெடியா இருக்காருன்னு நினைக்கிறேன். போட்ட உடனே வந்துருச்சு, சஃபர் பண்ண உடனே 3 கார்டு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் மெசேஜ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு கலெக்டிவா தரேனால, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ரீடிங் பார்த்துக்கணும்னா கூட ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க புக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு டவுட் இருக்கலாம், பிரசன்னத்துல பார்க்கறதா இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுல பார்க்கணுமோ. பிரசன்னம் வேணும்னாலும் பிரசன்ன ஜோதிடம் இருக்குது. அதே மாதிரி மகாகாளியோட அந்த அருள்வாக்கு கேட்கணும்னாலும் நான் உங்களுக்கு பார்த்து தரேன். ஸோ உங்களுக்கு டேரோட் மூலமா ரீடிங் வேணும்னாலும் அதுவும் உங்களுக்கு நான் பார்த்து தருவேன். சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்டு வழியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீயூனியன் பத்தி எதிர்பார்ப்பு இருக்கு. ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப நாளா உங்களுக்கு இந்த ரீயூனியன் பத்தி ப்ரேயர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே நல்ல ஒரு தகவல் உங்க நபர்கிட்ட இருந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2வது, நீங்க ரீயூனியன் ஆனாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகி போற மாதிரி உங்களை வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு உங்க நபர் அழைச்சிட்டு போவார். ஓகேவா? ஸோ 2ம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது ரீயூனியனும் இருக்கணும், ஷிஃப்டிங்கும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த 2 விஷயமும் உங்களுக்கு நடக்கும். ஆனா கரண்ட்ல சில பேர் பார்த்தீங்கன்னா பிரேக்ல இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பிரேக்ல இருக்கீங்க. இந்த வரும் வாரம் கூட உங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னரோட இந்த விஷயத்த நினைச்சு நீங்க வந்து ஆர்குமெண்ட் ஏதாவது பண்ணலாம். நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. உங்க 2 பேருக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சில பேருக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த வரும் வாரம் கொஞ்சம் நீங்க உங்களோட அந்த லைஃப்பை வந்து, அதாவது அது மேரேஜ் லைஃபா இருக்கலாம், இல்லைன்னா லவ் லைஃபா இருந்தா கூட நீங்க கொஞ்சம் அதை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்றேன், ஏன்னா நிறைய அதுல வந்து மீனிங் வருது. ஓகேவா? இப்ப நான் ரீயூனியன் பத்தி சொன்னவங்க வந்து டோட்டலா வந்து பிரேக் ஆகி இப்ப வந்து எந்த ஒரு இதுவே இல்லாம இருக்கும். ஆனா உங்க மனசுல வந்து அவங்க கிட்ட இருந்து பேசணும், அவங்க வந்து நம்மகிட்ட பேசணும், அவங்க வந்து இந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணி வேற ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வாழணும், அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சு கூட நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன இந்த விஷயங்கள் யார் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த பிளஸிங்கை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஐ கிளைம் த பிளஸிங் சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கு. இப்போ வந்து உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க நினைக்கிற மாதிரி உங்க நபரோட ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், நல்ல ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட 7 சக்ரா கவனிங்க. ஏன்னா கம்மிங் வீக்ல உங்களோட 7 சக்ரால இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது இம்பேலன்ஸ்ல இருக்கிறதுனால உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகும். ஓகேவா? உங்க எனர்ஜி நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 7 சக்ரா ஹீலிங் செக்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியும், மெடிடேஷன் தெரியும், அதை வந்து நீங்க வந்து எனர்ஜைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கணும். கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட கோல், லட்சியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க நபரோட நல்லபடியா ஸ்மூத்தா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லட்சியம்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே நடக்கும். ஆனா இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி தெரியும். இந்த வாரம் வந்து எதுவுமே நடக்கல அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. சடனா நடக்கும். ஓகேவா?
அண்ட் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ் 9677079560. Heal, release, transform. God bless you. நான் சஃபில் பண்ணி எடுக்கிறேன். இன்னும் ஏதாவது மெசேஜ் இருக்காப்பா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வேறு ஏதாவது மெசேஜ்? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மெசேஜஸ் இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்கள் நபர் இந்த வாரமே இந்த வாரத்திலே கூட உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த ரீடிங் பார்க்கும்போது ஒரு சிலர் குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் குருவோட இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னா, நீங்கள் குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆன மாதிரிலாம் தெரியுது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்களாவே வந்து பிரேக் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்ககிட்ட நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபெயிலியர் அண்ட் உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அதிகமான அந்த விஷயங்கள், உங்கள் நபர் நல்லவங்களா இருந்தால் கூட அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வராமல் அவங்க மேலே ரொம்ப சந்தேகப்படுறது, அவங்கள நிறைய கேள்விகள் கேட்கறது, இந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்க சில நபர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட இருக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்து நிறைய ஃபேக்கான ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. உங்களை நிறைய ஃபெயிலியர் பார்க்க வச்சு அவங்க வந்து ஹாப்பியாக ஃபன் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வரும் வாரம். உங்கள் நபர் உங்ககிட்ட வராங்கன்னா சீக்ரெட்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் ஃப்யூச்சரை பற்றின பயம் இருக்கும். இந்த நபர் நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குப்பா. இது ஒரு கர்மா ஒரு சிலருக்கு கர்மா பேஸ்டாக கூட இந்த பிரச்சனை இருக்கும். உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப சிக்காக கூட சில பேர் பார்க்குறவங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக இந்த விஷயம் ஓடிட்டுருக்கு. எப்போ தான் நடக்கும் இறைவா, எப்போ வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறீங்க. சில பேருக்கு சனி தசை நடக்கலாம். ஓகேவா? அது கர்மா ரீதியான பிரச்சனைனாலும் ஒரு சிலர் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லைஃப்பில் பிளாக் மேஜிக் இருக்குது. இந்த உறவு வந்து ஏன் இவ்வளோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகுது. ஒரு சிலருக்கு உங்கள் நபர் வந்து அடிக்கடி வருவாங்க, சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி வந்து பிரேக் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? சில பேர் குருமார்களை சரண்டர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் மனசு வந்து அமைதியாக இருக்காது. உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்ககிட்ட பழசு பேசி ரொம்ப அவங்கள வந்து என்னது அப்படியே என்னமோ கிரைம் பிரான்ச்சில் உட்கார வச்சு கேள்வி கேட்குற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு அவங்களோட இணக்கமாக போகணுன்னா அவங்களோட தவறுகளை மன்னியுங்கள். திரும்ப திரும்ப அதை பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். திரும்ப அந்த வாழ்க்கை வரப்பு தகராறுலாம் வரும். ஓகேவா? அதனால பி கேர்ஃபுல். இந்த வாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான நிறைய மெசேஜஸ் வருது. ஸோ உங்கள் நபர் கூட நீங்கள் வந்து ரீயூனியன் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் உங்ககிட்டையும் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து
இந்த உறவு சில பேருக்கு வந்து இது ஒரு டாக்ஸிக்கா இருக்க மாதிரி தெரியுது. இந்த உறவு ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கு. சில நேரத்துல இந்த யூனியன் வந்து இதுக்கு முன்னாடி கூட சில டைம் வந்து உங்களுக்கு ஒண்ணா சேர்ந்து வாழலாம்னு சொல்லி பேசி திரும்ப வருவாங்க, திரும்ப போவாங்க. அது மாதிரி ஒரு சிலருக்கு தெரியுது எனக்கு. இன்ட்யூஷன் வருது. அதனால சொல்றேன். அவங்க ஏன் அடிக்கடி ஃபெயிலியர் குடுக்குறாங்கன்னா, உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு காரணமா இருக்கும். உங்ககிட்ட வந்து கம்பைனா சேர்ந்து அதாவது கொஞ்சம் விட்டு குடுத்து போகலாம். கொஞ்சம் உங்ககிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கு நான் சொல்றேன். அது யார் யாருக்கு ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கணும். இல்ல நம்ம இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக்னால கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதா இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கலாம். சில பேருக்கு வந்து சனி தசை நடக்குது. ஓகேவா? அந்த கர்ம வினை வந்து உங்களுக்கு சரியாகணும். இதெல்லாம் உங்களுக்கு சரியாகணும்னா, நீங்க உங்களோட குருவ வந்து சரண்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, அவங்களோட வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரி. இன்னும் ஒரு சில தகவல் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னர பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கணும். நியூ லைஃப்க்கு போறீங்க, இல்ல லவ் லைஃப்ல இருக்கீங்க, மேரேஜ்க்கு ட்ரை பண்றீங்க. அப்படிலாம் இருந்துன்னா, உங்க ஜாதகத்த தூக்கின்னு அலையாதீங்க. ஜாதகத்த தூக்கின்னு அலைஞ்சீங்கன்னா, நீங்க இந்த பிறவி பேட்டர்ன மாத்தவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு 6ஆம் மேட்ச் யார் கூட? உங்களோட ஆறாவும், உங்க நபருக்கான ஆறாவும் நல்லா இருக்கா? அப்படி பார்க்கணும். அதுதான் மேட்சிங் வந்து செட் ஆகும். அதுதான் உங்க தலைவிதிய நீங்க மாத்திக்க முடியும். குருமார்கள் கிட்ட வந்தீங்கன்னா, தலைவிதி மாறும். நீங்க ஆஸ்ட்ராலஜர் பின்னாடி போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஒரு விதிக்கப்பட்டதோ, அந்த பேட்டர்ன்ல தான் நீங்க வாழணும். அந்த நபர் கூட தான் அந்த ராசி நட்சத்திரம் அவங்கள தான் உங்கள வந்து இணக்கமா முடிச்சு வைப்பாங்க. ஆனா வந்து இணக்கமா அது இருக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு பிராக்டிகல் லைஃப்ல நெறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் நடக்குது. இந்த லவ் பாண்டிங் விஷயத்துலலாம் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் இந்த காலேஜ் லைஃப்ல, ஸ்கூல் லைஃப்ல இருந்து சில பேர் சின்ன பசங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 10th +1 +2 இந்த ஏஜ் குரூப்ல எல்லாம் கூட அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமா வரக்கூடிய விஷயம். ஆனா சில பேருக்கு வந்து அதை ரொம்ப சென்டிமெண்டா உள்ள கொண்டு போய் ஃபெயிலியர் ரெக்கார்டா மாறும் அது. அது என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபியூச்சரை பாதிக்குது. அது மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கறதுனால உங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம சேனல்ல நிறைய அதுக்கான விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். யாருக்காவது இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு அடிக்கடி தொடர் ஃபெயிலியர் வருதுன்னா கூட நீங்க அதை சரி பண்ணிக்கலாம். ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஓகே? சரி. நம்ம வந்து ஃபைல் 2க்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபைல் 2க்கு வந்து சோழி கிறிஸ்டல் வச்சிருந்தேன். இதெல்லாம் நேச்சுரா கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருள். டிவைன் எனர்ஜி அபரிவிதமா இருக்கும். இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த வரும் வாரம் உங்களோட லவ் பாண்டிங் திருமண வாழ்க்கை பற்றி என்ன சொல்றாரு, என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு பார்க்கலாமா? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகட்டும், நிறைய மக்கள் பார்த்து பலனடையட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. வேற எந்த பிரச்சனையும் கூட நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து லேக் ஆனாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு சோலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுறீங்க. அதனால ஒரு குட் கர்மாவை சேர்த்துக்கிறீங்க. ஃபைல் 1 சூஸ் ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இந்த வரும் வாரத்துக்கு அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கான விஷயம் என்ன? லவ் பாண்டிங்ல என்ன மாதிரியான ஒரு திருப்பம்னு ஏன்னா எல்லா கார்டுமே வருது. அவ்வளோ ரீடிங் இருக்கும், அவ்வளோ விஷயம் இருக்காமே, அவ்வளோ விஷயமா இருக்குது. ஆமா, ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாக சில பேருக்கு வந்து இந்த லவ் பாண்டிங்கில் தெரியுது. இந்த லவ் பாண்டிங் வந்து உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கும். அந்த மன வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர் திரும்ப வரணும், திரும்ப ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை திருமணத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க.
இந்த வரும் வாரத்துல உங்க நபர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு குட் நியூஸ் கண்டிப்பா கிடைக்கும். உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. வேலை நிமித்தமா போயிருக்கலாம் அவங்க. அவங்களோட அந்த ஜாப் சக்ஸஸ் ஆகணும். சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மள வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கணும். ஃபைனான்ஷியலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேருக்கு இருக்கும். அதனால அவங்க வந்து அவங்களோட ஜாப் கேரியர்ல பிஸியா இருந்திருப்பாங்க. அவங்க அதுல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு வருவாங்க. ஓகேவா? எனக்கு அப்படிதான் ரீடிங்ல வருது. கண்டிப்பா உங்க நபர் வந்து ரொம்ப கன்னிங் பெர்சன்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் நேச்சுராவே சில சில பேருக்கு அந்த குணமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சில ராசிகள் வருது நான் சொல்றேன். மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. மேட்ச் ஆகலன்னா கவலைப்படாதீங்க. இந்த இதுல இருக்கிறவங்களுக்கு அது அதிகமா இருக்கு. இன்கேஸ் அவங்க அந்த குணாதிசயத்துல இருக்காங்கன்னா, அது வந்து அவங்க வேணும்னே இருக்காங்களா? அப்படியா? இப்படியெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க திங்க் பண்ணாதீங்க. ஒரு டாக்ஸிக் சோல் அப்படிலாம் நினைக்காதீங்க. சில பேருக்கு அந்த குணம் அந்த மாரி இருக்கும். ஆனா அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. அதாவது நியாயமா இருப்பாங்க. ஆ தனக்கு என்ன கரெக்ட்ன்னு தோணுதோ, அது வந்து சொல்லிடுவாங்க. ஆனா வந்து அ கூட சில பேர் வந்து மத்தவங்க கூட இருக்கிற நபரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அத வந்து ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து, "இது என்னோட விஷயம். நீ அக்செப்ட் பண்றியோ பண்ணலையோ, இதுதான் என்னோட நிலைத்தன்மை" அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஆனா உங்க நபர வந்து நீங்க எமோஷனல் இதுலலாம் வந்து சென்டிமென்ட்டா பேசுறது, இப்படியெல்லாம் சென்டிமென்ட்டா சொன்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு லாஜிக்கா அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு லாஜிக்கா வந்து அவங்க யோசிப்பாங்க. அம் இது சரியா? தவறா? அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வார்த்தையில கூட பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பேசுவாங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பேசுவாங்க. ஓகேவா? கண்டிப்பா இத நீங்க வந்து ரீஜாயின் பண்ண போறீங்க. அவங்க வந்து அந்த ஜாப் கேரியர்ல சக்சஸ் பண்ணதுமே, ஆ திருமணம் அடுத்தது வந்து திருமணத்தில தான் அத வந்து இது பண்ணுவாங்க. அந்த திருமண பாண்டிங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆ ஒரு சிலர் வந்து நீங்க பார்க்குறதுல சில பேர் ஆ மெயில் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த இன்டென்ஷன் இருக்கலாம். உங்க நபர்கிட்ட போயிட்டு நீங்க லவ் ப்ரப்போசல் பண்ணலாம். இல்லன்னா பிரேக்ல இருக்கலாம் நீங்க. ஒரு சிலர் வந்து நீங்க உங்க நபர்கிட்ட கொஞ்சம் மன வருத்தம் இந்த ம மனி ரிலேட்டடான விஷயங்கள், ஃபைனான்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங் இது இல்லாதனால, நீங்க கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ, இப்ப நீங்க உங்கள வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டதுனால, கண்டிப்பா உங்க நபர்கிட்ட திரும்ப நீங்க வந்து பேசுறதுக்கு, திருமணத்த பத்தி நீங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க போறீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் சில மெயில் எனர்ஜிக்கு அந்த மாரி எனக்கு தெரியுது. ஓகேவா? யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ப்ரப்போசல் நீங்க பண்ணலாம் உங்க நபர்கிட்ட. கண்டிப்பா ஸ்டடீஸ் உங்களோட பிசினஸ், உங்களோட ஜாப் கேரியர்ல இவ்வளோ நாள் நீங்க பிஸியா இருந்தீங்க. இப்போ ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ் அடுத்தது நான் நான் சொன்ன விஷயங்கள் தான் அடுத்தது டெக்குக்கு பின்னாடி அப்படியே ரீடிங் வருது பாருங்க. கண்டிப்பா. வாவ்! சூப்பர். சன் காட் வந்திருக்காரு. இந்த வரும் வாரம் உங்க லைஃப்ல சக்சஸ் தாங்க. கண்டிப்பா நீங்க போயிட்டு அப்ரோச் பண்ண போறீங்க. ப்ரப்போஸ் பண்ண போறீங்க உங்க நபர. திருமணம் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப இப்ப நான் எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன். நீ ரெடியா? அப்படின்ற மாரி நீங்க வந்து பேச போறீங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கு ஃபிரெண்ட்ஸ். கங்கிராச்சுலேஷன்ஸ். டிவைனுக்கு நன்றி சொல்லுங்க. இது வந்து கிராட்டிட்யூட் சொல்லக்கூடிய நேரம். ஓகேவா? ஐ கிளைம் த பிளெஸிங் சொல்லிட்டு பைல் 2 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா உங்க ஜாப் கேரியர்ல நீங்க சக்சஸ் பண்றீங்க. இந்த லவ் பாண்டிங்லயும் சக்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. கண்டிப்பா அதுவும் நடக்கும். ஓகேவா? ரொம்ப நாள் தேடல் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து ம் இது வந்து ஒரு சில மக்களுக்கு சொன்னேன். நீங்கலாம் வந்து பிலோ 40ல இருப்பீங்க. ஒரு சிலர் அபோவ் 50, 45 அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு நெறைய ஃபெயிலியர்ஸ், வருத்தம் எதனால இதெல்லாம் இருக்கு? ஏன்னா நீங்க பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து நீங்க அ ஒரு ஃபா ஃபாதர் கேரக்டர் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியான பெர்சன். அதே மாரி குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நபர் கூட பார்க்குறீங்க. உங்க லைஃப்ல நெறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அது வந்து உங்க மேரேஜ் லைஃபாகவும் இருக்கலாம். இல்ல லவ் பாண்டிங்ல இல்லன்னா ஜாப், பிசினஸ் நீங்க தொடுறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஆனா நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க. மத்தவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் குடுக்குறது. இந்த மாரி செக்ஷன்ல கூட நீங்க சில பேர் இருக்கலாம். சில மெயில் எனர்ஜி. ஓகேவா?
ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது இறைவா? டிவைன் கிட்ட கேட்குறீங்க, ஏஞ்சல்ஸ் கிட்ட. சில பேர் மைக்கேல் ஏஞ்சல் கூட நீங்க வந்து ப்ரே பண்ணலாம். சில பேர் முருகர் வழிபாடு பண்றது. ஏஞ்சல் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, உன் லைஃப்ல நடந்த நெறைய விஷயங்கள் உனக்கு சில விஷயங்கள உணர்த்துறதுக்காக தான். நீங்க வந்தது வந்து மத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் குடுங்க. நீங்க ரொம்ப அதிகமா உங்களே பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. உங்களோட அந்த இப்ப கொஞ்ச நாளா நீங்க வந்து அ மத் அதாவது அ என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு டிவைன் லைட் மாரி. உங்களோட எனர்ஜி என்னன்னு தெரியாம, அறியாமை இருள்ல முழுகிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு கஷ்டப்படுறீங்க. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு அப்டின்னா, நடந்தது எல்லாமே உன்ன பக்குவப்படுத்துறதுக்கு தான். நீ வந்து நீ யாரு? நீ எப்படிப்பட்ட எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அ நீ உணரு. நீ இந்த வரும் வாரம் நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. உள்ளுணர்வா நீங்க உங்களோட கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஓகேவா? நடந்தது எல்லாமே நன்மைக்கு தான். நியூ டைரக்ஷன் சில பேருக்கு வந்து, நீ அடுத்தது என்ன செய்யணுங்கிறதெல்லாம் வந்து உனக்கே தெரியும். நீங்க கொஞ்சம் அமைதி நிலைக்கு வரணும். நீங்க உங்கள சாந்தப்படுத்திக்கணும். கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பா இத வந்து நீங்க சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கே அது தெரியும்னு சொல்றாங்க. சில பேருக்கு உங்க லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில நபர்கள் உங்க லைஃப்ல இந்த வரும் வாரம் வரலாம். ஓகேவா? அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் சப்போர்ட் பண்ற மாதிரி, எல்லா விதத்திலும் உங்கள வந்து ரொம்ப நிறைவா பாத்துக்கிற மாதிரி ஒரு நபர். ஆறுதலா பேசுவாங்க. அதே மாரி அவங்க ஆக்ஷன், அவங்களோட அந்த இதுவெல்லாம் கூட இருக்கும். அவங்க கிட்ட வந்து ஒரு பணிவு இருக்கும். அ உங்க சைட்ல உங்களுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க சைட்ல ஞாபகம் இருக்கு இல்லையா? நீ இவ்வளோ நாள் கேட்ட உனக்கான அந்த நல்ல விஷயம் ஒரு நபர் உங்க லைஃப்ல வரப்போறாங்க. இது வந்து டிவைன் உங்களுக்கு நீங்க சில பேர் குருமார்கள வழிபாடு பண்றீங்க. உங்களோட லைஃப்பையும் சரி பண்ணிக்கணும். எக்கனாமிக் வைஸ் அதாவது ஃபைனான்ஸ் பேஸ்டா இருக்க பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணணும். குருவ சரண்டர் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. கொஞ்சம் எனர்ஜிய மட்டும் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த வரும் வாரம். ஓகேவா? சூப்பரா மெசேஜ் குடுத்துருக்கிறாருப்பா. வாட் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். ஆனா டிஃபரெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏஜ் குரூப் டிஃபரெண்ட்டா இருக்கு. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க. யாருக்காவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெர்ற நம்பருக்கு நீங்க புக் பண்ணி பார்த்துக்கலாம். காட் பிளஸ் யூ. குரு சரணம். வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள